कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोनयातिः परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्तं मुनिं वन्दे प्राचेदसमगल्मषं गोष्पतीकृतवाराशिम् अशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं अन्ते लङ्का भयङ्करम् उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्चलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेददादासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने स्वस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुदे तद्भं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं पितामहस्यापि पितामहाय प्राचेतमादेशफलप्रदायाः श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्याणां सर्वः श्रीधरः सदा அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் திருவரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த கோட்டியிலே ஸ்ரீலங்கா ஸ்ரீராமாயண யாத்திரையினுடைய 6ஆம் நாள் காலை வேளை. நாம் அனைவரும் சிகிரியா அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். ராவணனுடைய கோட்டையை நாம் ட்ரெக்கிங் செய்து பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். இங்கே இருந்து யுத்த காண்டத்தில் சில விஷயங்களை அனுபவிப்போம். நேற்றைய தினம் யுத்த காண்டத்தில் சில விஷயங்களை பார்த்துருக்கிறோம். சமுத்திரராஜன் அவனை நோக்கி ராமன் சரணாகதி செய்தான். அதுக்கப்புறம் ராமனுக்கு கோபம் ஏற்பட்டது. சமுத்திரராஜன் ஓடி வந்தான். அதுக்கப்புறம் வழிவிட்டான். ராமன் சேனையோடு லங்கைக்குள்ளே புகுந்தான். லங்கை முழுக்க வானர வீரர்கள் சூழ்ந்தார்கள். சுகன் சாரணன் 2 பேர். அவ 2 பேரையும் ராவணன் ஒற்றர்களாக அனுப்பினான். விபீஷணனும் ஹனுமானும் பிடித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் யாராருக்கு எவ்வளவு பலம் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் எடுத்துரைத்தார்கள். அப்படிங்கிறது வரைக்கும் நேற்றைய தினம் நாமும் பார்த்திருக்கிறோம். அதுக்கு மேலே கடைசியாக நேற்றைய தினம் நாம் பார்த்தது அங்கதனை ராவணனிடத்தில் தூது அனுப்பினார் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கிறோம். அங்கதன் தூது வந்தான். ராவணனிடத்தில், ராவணா, நீ ராமனுடைய பத்னியான சீதையை தூக்கி இந்த இடத்துல சிறை வைத்திருக்கிறாய். அதனால் ராமனிடத்தில் சீதையை சமர்ப்பித்து விடு. பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. வித்யா, நீங்கள் வந்துடுங்க. பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. ராமனிடத்தில் சீதையை திரும்ப சமர்ப்பித்து விடுவாய் அப்படின்னு சொல்ல ராவணன் பார்த்து ஏற்க மறுத்தான். அப்போ சில விஷயங்களை தெரிவிக்கிறாராம். எனக்கு சில ராவணர்களை தெரியும், அதில் நீ எந்த ராவணன் அப்படின்னு கேட்குறாராம். எங்கள் தகப்பனாரிடத்துல சண்டைக்கு வந்து
அதுக்கப்புறம் என்னுடைய தூளியில் ஒரு ராவணனை கட்டி வச்சு, அதுக்கப்புறம் பிருகஸ்தன், அதிகாயன் முதலானவர்கள்லாம் வந்து பிரார்த்திக்க ஒரு ராவணனை விடுவித்தார். அந்த ராவணன் தானா நீ அப்படின்னு கேட்டானாம். ஓ, பழசெல்லாம் இவன் ஞாபகப்படுத்துகிறானே. ராவணனுக்கே கோபம் ஏற்பட்டது. ஒரு பக்கம் பயம். அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு இன்னொரு ராவணனை தெரியும் அப்படின்னு தெரிவிக்கிறார். யாரு அப்படின்னா கார்த்தவீரியார்ஜுனன் அப்படின்னு ஒருவர். அவருக்கு 1000 கைகளாம். அவர் ஒரு முறை நர்மதால நீராடணுங்கிறதுக்காக சென்றார். அப்போ நர்மதா ஜலத்தையே 1000 கையை வச்சு அப்படியே தடுத்து நிறுத்திட்டாராம். தன்னுடைய பத்தினிமார்களோட ஜலக்கிரீடை செய்தார். அப்போ பின்னாடி ஜலம் வரல. அந்த இடத்துல ராவணன் இருந்தான். அப்போ ஈர மண்ணா இருந்தது. அதனால அந்த இடத்துல ராவணன் இறங்கி அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை உண்டாக்கி ருத்ரமூர்த்தியை பூஜித்து கொண்டு இருந்தானாம். நர்மதா நதிக்குள்ள ஜலம் இல்லைன்னு தெரிஞ்சுண்டு அவன் அந்த இடத்துல பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு கார்த்தவீரியார்ஜுனன் அவன் நீராடி முடித்து விட்டு கையை அப்படியே 1000 கையும் எடுத்துட்டான், நடந்து போயிட்டான். இப்ப ஜலம் அடிச்சுண்டு வந்தது. ராவணனையும் அவன் வச்சிருக்கிற சிவலிங்கத்தையும் சேர்த்து அடிச்சுண்டு போய் சமுத்திரத்துல கொண்டு போய் தள்ளியது. ராவணனுக்கு கோபம் ஏற்பட்டது. ஓ, இப்படி செய்தது யாரு? நேர கார்த்தவீரியார்ஜுனன் இடத்துல வந்து, நீதான் இப்படி பண்ணினியா? கார்த்தவீரியார்ஜுனனை பார்த்து என்னோடு சண்டைக்கு வா, என்னோடு சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டானான். கார்த்தவீரியார்ஜுனனுக்கு 1000 கை. அப்படியே ஒரு கையால தூக்கி அப்படியே தம் முகத்துக்கு நேர நிறுத்தி, ராவணா என்ன சொன்ன? என் காதுல சரியா விழல, கொஞ்சம் சரியா சொல்லு அப்படின்னு சொன்னானாம். இப்ப சொல்ல முடியுமா? சண்டைக்கு அழைக்க வந்தேன்னு, கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்ப கார்த்தவீரியார்ஜுனனுடைய பட்டணம் மாஹிஷ்மதி அப்படின்னு பேர். அந்த பட்டணத்தினுடைய நுழைவாயில்ல இவனை தலைகீழ கட்டி தொங்க விட்டுட்டானான். வெகு நாட்களா லங்கையில ராஜாவை காணமேன்னு பிருகஸ்தன் மந்திரி அவர் எல்லா இடத்திலேயும் தேடிண்டு கடைசியில மாஹிஷ்மதி பட்டணத்துக்கு வந்து பார்த்தா வாசல்ல தொங்கின்னு இருக்கான் ராவணன். அதுக்கப்புறம் மெல்லமா கார்த்தவீரியார்ஜுனன் இடத்துல பேசி, இவர் லங்கைங்கிற பட்டணத்துக்கு தேசத்துக்கு ராஜா கொஞ்சம் அவிழ்த்து விட்டுடும் அப்படின்னு கேட்டு அவரிடத்துல இருந்து ராவணனை மீட்டு கொண்டு வந்தானாம். அதுக்கப்புறம் ராவணன் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு இருந்தானாம். அந்த கார்த்தவீரியார்ஜுனனை கொன்றவர் பரசுராமர். அந்த பரசுராமரை ஜெயித்தவன் ராமன். ஆனா அந்த ராமனுடைய பத்னிய நீ அபகரித்து கொண்டு வந்து நான் ராமனை கொன்று விடுவேன்னு சொல்லுகிறாயே, இது எப்படி இருக்கிறது? வாலிய ஒரே பாணத்தினால வீழ்த்தினவன் ராமன். அந்த வாலியனிடத்துல பங்கப்பட்ட நீ அந்த வாலிய கொன்ற ராமனை நீ எப்படி எதிர்க்க துணிந்தாய்? எனக்கு இன்னொரு ராவணனை தெரியும் தானும் சொன்னாராம். முன்னொரு காலத்துல வேதவதி அப்படின்னு ஒருவள், அவள் திருமாலை குறித்து தவம் புரிந்து கொண்டு வருகிறாள். அப்போ அந்த வழியா ஆகாச மார்க்கமா ராவணன் போனான். அப்போ கீழே இந்த பேரழகிய கண்டான். அப்படியே மையல் கொண்டான், கீழே இறங்கினான். அவளை கவரணும் அப்படின்னு நினைச்சான். அப்ப அவ பார்த்து, நான் நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தவம் புரிந்து கொண்டு இருக்கிறேன், அதனால என்னை விட்டு விடு அப்படின்னு சொன்னா. ஆனா அவன் கேட்கல. அவனுடைய வசத்துல நாம அகப்பட்டு கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே அக்னியை மூட்டினா. அந்த அக்னிக்குள்ள வேகவதிங்கிறவ தானும் குதித்து விட்டாள். அப்போ வேகவதி ராவணனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாளாம். ஒரு பெண் நிமித்தமாகவே உனக்கு மரணம் உண்டாகும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாளாம்.
அதனால சீதையை நீ கவர்ந்து வைத்திருக்கிறாய். அதனால இந்த பெண் நிமித்தமாக உனக்கு மரணம் அப்படிங்கிறது உண்டாகி விடாமல் நீ சீதையை ராமனிடத்துல சமர்ப்பித்து விடுவாய் சொன்னார். கேட்கல. எனக்கு இன்னொரு ராவணனை தெரியும். அது என்ன ராவணன் அப்படின்னா, முன்னொரு காலத்துல ராவணன் மேல் லோகத்துக்கு சென்றான். ஒரு லோகத்திலையும் சென்று என்னோடு சண்டைக்கு வான்னு அழைப்பானான். அப்போ தேவலோகத்துக்கு சென்றான். அப்போ ராவணனுடைய அண்ணன் குபேரன். அந்த குபேரனுக்கு 2 பிள்ளைகள். மணிக்ரீவன் அப்படின்னு ஒரு பிள்ளை. அந்த மணிக்ரீவனுடைய பத்தினி, அவனுடைய 2 பிள்ளைகள் இருந்துட்டு போட்டோம். அதுல மணிக்ரீவனுடைய பத்தினி, அவளுக்கு ரம்பா அப்படின்னு பேர். அந்த ரம்பைய கண்டான் ராவணன். அவளுடைய அழகுல மயங்கினான். அவளை கவர்ந்து கொண்டு சென்றான். அப்பா அவ பார்த்து, நான் உன்னுடைய மருமகளுடைய ஸ்தானம். ராவணனுக்கு அண்ணன் குபேரன், அவனுடைய பிள்ளைன்னா ராவணனுக்கு பிள்ளையினுடைய ஸ்தானம். அப்போ பிள்ளையினுடைய மனைவி தனக்கு மாட்டு பொண்ணு, மருமகள் பெண்ணனுடைய ஸ்தானம். அதனால என்ன நீ புணர்ந்து விடாதே அப்படின்னு சொன்னான். ஆனா கேட்காம அவளை புணர்ந்து விட்டான் ராவணன். அதனால அவளுக்கு கோபம் ஏற்பட்டு அவ ராவணனுக்கு சாபத்தை கொடுத்தாளாம். இனிமே இன்னொரு பெண் நிமித்தமாக இன்னொரு பெண்ணை விருப்பமில்லாமல் அவளோடு சேர்ந்தாயேயானால் உன்னுடைய தலை வெடித்து சிதறட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துருக்காளாம். அதனாலதான் சீதையை தூக்கிண்டு வந்து வச்சிருக்கானே தவிர இன்னும் புனரணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்படவில்லை. ஏன்னா ரம்பை கொடுத்திருக்கக்கூடிய சாபம். அதனால இப்படி ஒரு ராவணனை தெரியும். இதுல நீ எந்த விதத்துல இருக்கக்கூடிய ராவணன். அதனால உனக்கு நீ சீதையை புணர்ந்தால் உனக்கு மரணம் ஏற்பட்டுவிடும். சீதை ஒரு காலம் உன்னோடு கூடுவதற்கு சம்மதிக்க மாட்டாள். அப்ப எதுக்காக ராமன் கையால நீ மரணம் அடைய போகணும்? அதனால சீதையை திரும்ப சமர்ப்பித்து விடு சொன்னார். அப்பவும் கேட்கல. நான் ஒரு குரங்கு. குரங்கனுடைய வார்த்தைய நீ அலட்சியப்படுத்தாம கேளு. நான் மனிதனா இருந்தா அப்ப ராமன் பக்கத்துல பக்ஷபாதின்னு நினைச்சுக்கலாம். நான் மனிதன் அல்ல, குரங்கு. நான் ராட்சசனா இருந்தா ராட்சசர்களுக்கு பக்ஷபாதியா நான் பேசுவேன்னு ராமன் நினைக்கலாம். நான் ராமன் பக்ஷபாதியும் அன்று, ராவணன் பக்ஷபாதியும் அன்று. நான் நடுநிலையா இருக்கக்கூடியவன். அதனாலதான் குரங்கா இருக்கக்கூடிய என்ன தூது அனுப்பி இருக்கிறார். லக்ஷ்மணனை தூது அனுப்ப வேண்டிதானே? விபீஷணனை தூதனாக அனுப்பி இருக்கலாமே. லக்ஷ்மணனை அனுப்பினா அப்ப லக்ஷ்மணன் மனிதன், ராமனுடைய தம்பி, ராமனுக்குத்தான் பேசுவான் அப்படின்னு நினைக்கலாம். விபீஷணனை அனுப்பினா ராட்சச பட்சபாதியாக இருக்கலாம். ஆனா நாங்கள்லாம் வானர ஜாதி. அதனாலதான் என்ன அனுப்பினான். அதனால ராவணா, நான் சொல்லுவதை கேள், திரும்ப கொடுத்து விடு சொன்னார். கேட்கல. எனக்கு இன்னொரு ராவணனை தெரியும். முன்னொரு காலத்துல இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்த ஒரு ராஜாவோட ராவணன் சண்டையிட்டான். அப்போ மார்புல பானத்தை தொடுத்தான். மார்புல பானத்தை ஏற்று அவர் மாண்டு போனார். மார்புல ஒருத்தன் பானத்தை ஏற்று மாண்டு போனா அப்ப அவன் வீரன் அப்படின்னு ஒத்துக்கணும். ஆனா ராவணன் அவர் மரணம் அடையும் போது அவரை அருவருத்து, இப்படி ஒரு கோழை என்கிட்ட அடி வாங்கி இப்படி சாகிறானே அப்படின்னு வீரமற்றவன் அப்படின்னு அவனை நிந்தித்து பரிகாசம் பண்ணி சிரித்தானாம். அதனால அப்ப அந்த ராஜா பார்த்து ராவணனுக்கு சாபத்தை கொடுத்தாராம். என்னுடைய வம்சத்துல பிறக்கக்கூடிய ஒருவனால ராவணா உனக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அதனால இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்த ஒரு ராஜா, அந்த ராஜாவினுடைய சந்ததியில தான் ராமன் திருவவதாரம் செய்திருக்கிறான். அதனால கண்டிப்பா அவனால உனக்கு மரணம் உண்டாக போகிறது. அதனால நீ இன்னொரு 10,000 20,000 வருஷம்
இந்த லங்கா பட்டணத்துக்கு ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டா திரும்ப சீதையை கொடுத்து விடு சொன்னார். அப்பவும் கேட்கல. எனக்கு இன்னொரு ராவணனை தெரியும். இது என்ன ராவணன் அப்படின்னா, ராவணன் ஒரு முறை பாதாள லோகத்துக்கு சென்றானாம். அப்ப பாதாள லோகத்துல ஆதிசேஷன் அவர் தான் மேல இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இருந்தாராம். 14 லோகத்தையும் கீழே ஆதிசேஷன் தாங்கி கொண்டு இருந்தாராம். அவரை பார்த்த உடனே, ஓ என்ன பலம் என்ன பலம், பூமி என்ன, ஆகாசம் என்ன, பாத்தாளம் என்ன, அத்தள வித்தள சுத்தள மகாதள தராதள ரசாதள பாத்தாள பூஹு புவஹ சுவஹ மகஹ ஜனஹ தபஹ சத்தியம், அத்தனை லோகத்தையும் ஒரு 1000 தலை கொண்ட பாம்பு தாங்கி கொண்டிருக்கிறதா. அப்படியே பார்த்து வியந்து போனான். உடனே என்னோடு சண்டைக்கு வா அப்படின்னு ஆதிசேஷனை அழைத்தானான். ஆதிசேஷன் பார்த்து தன்னுடைய வாலை அப்படி சுண்டி விட்டுதான். ஒரே அடி அப்படியே ஆகாச மார்க்கமா வந்து லங்கைக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்தானான். 6 மாசம் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மெல்லமா அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு அவனை மெல்லமா எழுப்பின உடனே விழித்து எழுந்தான். ஓ நான் எங்க இருக்கேன், என்னாச்சு கேட்டானா. அந்த ஆதிசேஷன் ஒரு சுண்டு சுண்டி அடிச்சது, அப்போ நீ இங்கே வந்து விழுந்தாய் சொன்ன உடனே, அப்ப என்ன பலம் என்ன பலம், எனக்கு மரணம்னு ஒன்று உண்டாச்சுதேயானால் அந்த ஆதிசேஷனால எனக்கு உண்டாக வேணும் அப்படின்னு நினைச்சானாம். அந்த ஆதிசேஷன் தான் இப்போ ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணனாக அவதாரம் செய்திருக்கிறார். அதனால அவனால உனக்கு மரணம் உண்டாக போகிறது அப்படின்னு சொன்னானாம். அப்பவும் ராவணன் கேட்கல. எனக்கு இன்னொரு ராவணனை தெரியும். உடனே மறுபடியும் ராவணன், ஓ நம்ம பழைய கதையெல்லாம் இவர் எதுக்கு எடுத்து விடுறார், அங்கதன் எடுத்து விடுறாராம். அடியன் சொல்லலைன்னா இதெல்லாம் ராமாயணத்துல இருக்கான்னு கூட நமக்கு தெரியாம போயிடும். அடியேன் எந்த சரித்திரத்தையும் விடுவதுங்கிறது கிடையாது. அடியன் இடத்துல பல பேர் கேட்பா, நீங்க இதிகாச புராணங்கள்லாம் இப்படி சொல்றீங்களே எப்படி அப்படின்னா, நான் ஒண்ணுமே புதுசா பண்ணலை. எடுத்து புஸ்தகத்தை படிச்சா போதும். புஸ்தகத்தை அப்படியே இதுக்கு அடுத்த சர்க்கம் இது, இதுக்கு அடுத்த சர்க்கம் இது, இந்த சர்க்கத்தினுடைய சாரம் இது, இந்த சர்க்கத்தினுடைய சாரம் இது அப்படின்னு நாம தெரிஞ்சுண்டா போதும், அதை சொல்லி விடுகிறோம். இதுக்காக எங்கேயும் ரொம்ப கஷ்டமே படலை. புஸ்தகத்தை எடுத்து படிச்சாலே போதும். எனக்கு இன்னொரு ராவணனை தெரியும். என்ன ராவணன் அப்படின்னா, முன்னொரு காலத்துல கீழ் லோகத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரிடத்துலையும் சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு அழைக்கிறான். அப்போ கீழ் லோகத்துல சுதள லோகம், அந்த சுதள லோகத்துக்கு வந்தா அங்க விஷ்ணு பகவான் அந்த சுதள லோகத்துல துவாரபாலகனா இருக்கிறாராம். சுதள லோகத்துக்கு ராஜா யாருன்னா மகாபலி. அந்த மகாபலியினுடைய ராஜ்யத்தை காக்கக்கூடியவரா விஷ்ணு பகவான் எழுந்தருளி இருக்கிறாராம். அந்த விஷ்ணு பகவான் இடத்துல போய் நேர எங்கூட சண்டைக்கு வா எங்கூட சண்டைக்கு வான்னு கூப்பிட்டான். அப்போ மகாபலி, ராவணா கொஞ்சம் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டான். பக்கத்துல போறான். நீர் தான் இந்த ராஜா, இந்த லோகத்துக்கு ராஜாவா அப்படின்னு கேட்குறான். ஆமாம். எங்கூட சண்டைக்கு வான்னு அவரை அழைக்கிறான். சண்டைக்கு வர்றது அப்புறம் அதோ தூரத்துல ஒன்று தெரியறதா அப்படின்னு காட்டுறான். பார்த்தா ஒரு தோடு, தோடுன்னா குண்டலம் தெரிஞ்சுதான். அந்த குண்டலத்தை நீ எடுத்து நிறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். உடனே ராவணன் போறான், அப்படியே அந்த குண்டலத்தை தூக்குறான். ஒரு கையால இடது கையால தூக்கணும்னு நினைக்கிறான், முடியல. அதுக்கப்புறம் வலது கையால தூக்கணும்னு நினைக்கிறான், முடியல. தன்னுடைய 20 கைகளாலேயும் அந்த குண்டலத்தை தூக்கணும்னு நினைக்கிறான், அசைக்கவே முடியல. கைலாய மலையையே பெயர்த்து எடுக்கணும்னு எடுத்தான். ருத்ரமூர்த்தி பார்த்து தன்னுடைய காலால் அழுத்தினார். அதுக்கப்புறம் அவன் தலையை அழுத்தியது, பிராணன் போகக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் சாமகானம் பண்ண தொடங்கினான். அதுக்கப்புறம் ருத்ரமூர்த்திக்கு சந்தோஷம் ஏற்பட்டு அவனை விட்டாராம்.
கைலாயத்தை பெயர்த்து எடுத்தவன் அப்படின்னா பெயர்த்துலாம் எடுக்கல, பெயர்த்து எடுக்கணும்னு நினைச்சா அப்ப ருத்ரமூர்த்தி தன்னுடைய காலால அழுத்தினார். அதுக்கப்புறம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணினா, அதுக்கப்புறம் அவனை கொல்லாமல் விட்டு விட்டார். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த கைலாசத்தையே பெயர்த்து எடுத்தவன் ராவணனை சொல்றமே, அவனால அந்த குண்டலத்தை அசைக்கவே முடியலையாம். என்னால தூக்க முடியல அப்படின்னு மகாபலியின் இடத்துல வந்து சொல்றான். அப்போ அது யாருடைய குண்டலம் அப்படின்னா, அது ஹிரண்யகசிபு போட்டு இருந்த குண்டலமா. ஹிரண்யன், அந்த ஹிரண்யன் அவன் போட்டிருந்த குண்டலமா. ஹிரண்யகசிபு அவன் போட்டிருந்த குண்டலம். தூணை உடைச்செண்டு சிங்கப்பெருமாள் வெளியில வரும்போது அவனை எடுத்து தன்னுடைய மார்புல போட்டு நகத்தால பிளந்தாரே, அப்ப அவனுடைய ஒரு குண்டலம் அப்படியே அருந்து உருண்டு அது சுத்தள லோகத்துல வந்து விழுந்துதான். அந்த ஹிரண்யகசிபுவனுடைய காதுல போட்டிருந்த குண்டலத்தையே உன்னால அசைக்க முடியலன்னா, அப்ப அந்த ஹிரண்யகசிபுவுக்கு எவ்வளவு பலம் இருக்கும். அவனை தன்னுடைய மார்புல போட்டு தன்னுடைய நகத்தால கிழித்தார்னா, அப்போ அந்த சிங்க பெருமாளுக்கு எவ்வளவு பலம் இருக்கும். அந்த சிங்க பெருமாள் தான் மகாவிஷ்ணுவாக என்னுடைய லோகத்தை காக்குறார். அவரிடத்துல போய் நீ சண்டைக்கு வான்னு அழைக்கிறியே, சி போ அப்படின்னு ஒரு 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 இப்படி 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 பண்ணானோ, அந்த காத்துல அப்படியே அப்படியே நேர போய் லங்கைக்கு முன்னாடி போய் பொத்துன்னு விழுந்தான். 6 மாசம் கோமா ஸ்டேஜ், எந்திரிக்கவே இல்லையா. அப்ப தெரிஞ்சுட்டானா, ஓ நமக்கு அதுக்கப்புறம் மெல்லமா மருந்து போட்டு மறுபடியும் நான் எங்க இருக்கேன். அப்ப அவன் நினைச்சானா, எனக்கு மரணம்னு ஒண்ணு உண்டாச்சுதேயானால் அந்த ஆதிசேஷன், அதுல அமர்ந்து இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, கீழே பாத்தாளத்துக்கு போகும்போதே ஆதிசேஷனை பார்த்தோம், அதுக்குள்ள மகாவிஷ்ணு எழுந்தருளி இருந்தார். அந்த மகாவிஷ்ணு தான் இப்ப சுத்தள லோகத்துல துவாரபாலகனாக இருக்கிறார்னா, எனக்கு அந்த மகாவிஷ்ணு திருமால் நாராயணன் மூர்த்தி, அவனாலேயே எனக்கு மரணம் ஏற்பட வேணும் அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைச்சானாம். அதனால அந்த மகாவிஷ்ணு தான் இப்ப ராமனாக திருவவதாரம் செய்திருக்கிறார். அதனால அவர் கையால உனக்கு மரணம்ங்கிறது உண்டாகுவது நிச்சயம் சொன்னவுடனே ராவணன் பார்த்தான், எனக்கு இன்னொரு ராவணனை தெரியும், எனக்கு இன்னொரு ராவணனை தெரியும். திருப்பார்கடல்ல போய் முன்னொரு சமயம் அவன் திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பெருமாளை சண்டைக்கு அழைக்கணும்னு போனானாம். அப்போ திருப்பார்கடலுக்கு முன்னாடி ஸ்வேதத்வீபம் அப்படின்னு இருக்கிறதாம். அந்த ஸ்வேதத்வீபத்துக்குள்ள போறான். ஸ்வேதத்வீபத்துக்குள்ள போனா அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள், அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவர்கள் ராவணனை கையால பிடிச்சு தூக்கி வச்சுட்டு, அடி இங்க பாருடி 10 தலையோட ஒரு பூச்சி வந்திருக்கு அப்படின்னு காட்டினாலாம். அப்ப பக்கத்துல இருக்கிறவளுக்கு சரியா தெரியலையாம். எங்க அப்படின்னா, இதோ அப்படி அப்படின்னு ராவணனை தூக்கி போட்டாலாம். அந்த பெண்ணு பிடிச்சுட்டாலாம். நாம குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுப்போம் இல்லையா, இல்லைன்னா பால், அத பந்து எப்படி தூக்கி போடுவோமோ அத போல ராவணனை தூக்கி போட்டு விளையாடினாலாம். ராவணன் பார்த்து, ஓ இந்த ஸ்திரீகளுக்கு நடுவுல நான் அகப்பட்டு கொண்டு என்ன பாடுபடுறேன். புருஷா எத்தனை பேர் இருந்தாலும் சமாளிச்சிடலாம், ஆனா 2 ஸ்திரீகளுக்குள்ள அகப்பட்டு கொண்டோம்னா அது ராவணனுக்கே இந்த பாடு. அதனால ஸ்வேதத்வீபத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு இவ்வளவு பலமா அப்படின்னு ராவணன் வியந்து போனானாம். அதுக்கப்புறம் அவர்களை தன்னுடைய 20 கைகளாலேயும் நகங்களால அப்படியே பெராண்டினானாம். அதனால அவர்களை பெராண்டின உடனே அவ அப்படியே தலையை சுத்தி தூக்கி வீசினாளாம். அப்படியே லங்கைக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்தான். 6 மாசம் படுத்த படுக்கையா இருந்தானாம். அதனால இன்னும் நிறைய ராவணனை தெரியும், ஆனா நேரம் இல்லாதபடினால சுருக்கமா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல
இன்னைக்கு நாம் காலக்ஷேபத்தை பூர்த்தி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சாற்றுமுறை பண்ணிடுவோம். பண்ணிட்டா அத்தனை பேருக்கும் ததியாராதனத்துக்கு செல்லலாம். இப்போ மகா யுத்தம் அப்படிங்கிறது தொடங்க போகிறது. இப்போ அங்கதன் தூது வந்தான். அவன் பார்த்து, ராவணா, இந்த கோட்டையில் இருக்கக்கூடியவ யாரையும் நீ உயிரோடு பார்க்க போறது கிடையாது. என்ன முதல்ல உன்னால ஜெயிக்க முடியுமான்னு பாரு. என்னுடைய காலை யாரையாவது அசைக்க முடியுமா பாரு அப்படின்னு தன்னுடைய காலை தூக்கி வச்சானா. அப்போ அதிகாயன், பிருகஸ்தன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து இவனுடைய காலை அசைக்கணும்னு பார்த்தாலாம், முடியலையாம். கடைசியில் ராவணன் தானே எழுந்து வந்து இவனுடைய காலை பிடிக்கணும்னு வந்தானாம். அப்போ செடக்கென காலை எடுத்துட்டான். ராவணா, நீ ஏன் காலில் விழக்கூடாது, என்னுடைய சுவாமியான ராமன் காலிலே நீ விழ வேணும், அதனால உனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு மறுபடியும் ஓங்கி காலை பூமியில ஒரு தட்டு தட்டினா. அப்ப ராவணனுடைய சபை இருக்கு இல்லையா, அந்த சபையே அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துதான். அதுக்கப்புறம் ஆகாச மார்க்கமாக பறந்து சென்றான். அதுக்கப்புறம் யுத்தம் அப்படிங்கிறது தொடங்கியது. ராம ராவண யுத்தம்ங்கிறது 7 நாட்கள், இரவு பகல் எந்த வேறுபாடும் இல்லாம சண்டை அப்படிங்கிறது நடைபெற்றது. மகாபாரத யுத்தம் 18 நாள், ராமராவண யுத்தம் 7 நாள். அது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான். பீஷ்மர் அப்படித்தான் நியதியை வகுத்தார். அப்படித்தான் 2 பக்கத்துல இருக்கிறவாளும் ஒத்துண்டா. ஆனா பீஷ்மர் இருக்கிறது வரைக்கும் அப்படி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த நியதிங்கிறது மாறியது. ஆனா ராமராவண யுத்தம்ங்கிறது அப்படி அன்று. மாயப்போர்ல வல்லவர்கள் ராட்சசர்கள். அதனால இரவு பொழுதும் ராமனுடைய படைகளை துவம்சம் பண்ணணும்னு வந்தா. அதனால கடுமையான சண்டை நடைபெற்றது. அப்போ ராவணன் லக்ஷ்மணன் மேல சக்தி ஆயுதத்தை பிரயோகம் பண்ணினானாம். லக்ஷ்மணன் மேல சக்தி ஆயுதம் பட்டது. லக்ஷ்மணன் கீழே விழுந்துட்டான். உடனே ராவணன் இந்த லக்ஷ்மணனை தூக்கிண்டு போயிடணும்னு அப்படியே தன்னுடைய கையால லக்ஷ்மணனை தூக்கணும்னு நினைக்கிறான். முடியவே இல்லை. இடது கையால தூக்கினா முடியல, வலது கையால தூக்கினா முடியல. 20 கைகளாலையும் லக்ஷ்மணனை தூக்கணும்னு நினைக்கிறான். அசைக்கவே முடியல. ஹனுமான் வந்தார். ராவணா, முன்னொரு காலத்துல 14 லோகத்தையும் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் காணும் லக்ஷ்மணனாக அவதரித்திருப்பது, அவரை போய் நீ தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு குத்து விட்டாராம். ராவணன் சற்று தள்ளி போய் விழுந்தான். இப்ப ஹனுமான் இடது கையால அப்படியே அவரை தூக்கிட்டு பறந்து போயிட்டாராம். ராவணன் ஆச்சரியமா பாக்குறான். நாம என்ன பலசாலின்னு நாம நன்மை நினைக்கிறோமே, நம்மால அந்த லக்ஷ்மணனை அசைக்க கூட முடியல. ஆனா லக்ஷ்மணனை இடது கையால ஒரே கையால அப்படியே ஒரு குரங்கு தூக்கிட்டு போயிடுத்தே அப்படின்னா, பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். பக்தியோட தூக்கினா எளியவன், பக்தி இல்லாம விரோத பாவத்தோட தூக்கினா ராவணனால முடியவில்லை. அதனால கடுமையான சண்டை நடைபெற்றது. ராவணன் பார்க்கறான். நேர சீதையின் இடத்துல போய் இப்ப இந்திரஜித்து 2 பேர் மேலையும் நாகபாசத்தை பிரயோகம் பண்ணான் இல்லையா, அது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஞாபகத்திலே கொள்க. கருடன் வந்தார், நாகபாசங்கள் விலகியதுன்னு பார்த்தோமே. அந்த சமயத்துல சீதையினுடைய இருப்பிடத்திற்கு சென்று மாயா சிரச காட்டினானா. இப்போ மாயா சிரசு, சீதையே உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த மாயா சிரசை காட்டுறான். அதை பார்த்த உடனே சீதை அழுதாள், புலம்பினாள். அப்ப பார்த்து திடீர்னு அதிகாயன் அப்படிங்கிறவன், ராவணா விரைவில் யுத்த களத்திற்கு செல்ல வேணும், உடனடியாக புறப்பட வேணும், வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டானான். அடுத்த க்ஷணம் அந்த மாயா சிரசு மறைஞ்சு போயிடுது. உண்மையிலேயே ராமனை கொண்டு இருந்தா திரும்ப யுத்த களத்துக்கு போகணுங்கிற, அவசரமா போகணுங்கிற நியத்திங்கிறது இல்லாமல் இருக்கும். ஆனா அந்த நியத்தி இருக்கிறபடியினால
ராமன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். திரிஜடை தான் தெரிவிக்கிறாளாம். அடுத்து இறந்தவருடைய முகத்தில் பார்த்தா ஒரு கோபம்ங்கிறது தெரியுமா, ஆனால் ராமனுடைய முகத்தை பார்த்தா அந்த கோபம் தெரியல, அது முழுக்க கருணையே தெரிகிறது. மாயா சிரஸ்ல கூட கருணை தெரியறதாம். ஒரு ராட்சசன் எதிரி உண்டாக்கின ராமனுடைய விக்கிரகத்துல கூட அந்த கருணை தெரியறதுன்னு தெரிவிக்கிறாளாம். அதனால ராமன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் சொன்னான். அதுக்கப்புறம் சீதையை தூக்கிண்டு வந்து புஷ்பக விமானத்துல தூக்கி காட்டினானாம். அதோ ராமன் மாண்டு கிடக்கிறான் பாரு அப்படின்னு சீதையை காட்டினானாம். அப்போ சீதை மறுபடியும் அழுதாள், புலம்பினாள். அப்போ திரிஜடை தெரிவிக்கிறார், இந்த புஷ்பக விமானத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. அதை எங்க அண்ணன் விபீஷணன் என்னிடத்துல சொல்லி இருக்கிறார். என்னன்னா, அது சுமங்கலிகளை மட்டும்தான் ஏத்திக்கும், விதவா நாரியை ஏத்தாது. அதனால உன்னை எப்போ தூக்கிண்டு போனானோ அப்பவே ராமன் சாகலை, இன்னும் உயிரோட இருக்கான்னு தெரியறது. இல்லைன்னா புஷ்பக விமானம் உன்னை கவுத்தி விட்டுருக்கோம், உன்னை தலைகீழ மேலேருந்து கீழே தள்ளியிருக்கோம். எப்போ உன்னை புஷ்பக விமானம் தள்ளலையோ அப்போ நீ இன்னும் சுமங்கலியாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு திரிஜடை, சரமை முதலானவர்கள்லாம் சொன்னான். அதனால சீதைக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ராமலக்ஷ்மணர்கள் அவர்கள் மேல பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினான். இந்த சரித்திரத்தையும் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்பதான் ஹனுமான் சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சென்றார். அப்போ இந்த இந்திரஜித்தை என்ன பண்ணினான்னா, சீதைய மாயா சீதைய உண்டாக்கி ராமலக்ஷ்மணர்கள் அவர்கள் மாண்டு கிடக்கிறார்களே அந்த இடத்துல ஹனுமான், அங்கதன் இவர்கள்லாம் இருக்கும்போது முக்கியமா ஹனுமான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வாளால சீதையினுடைய சிரசை அப்படியே வெட்டி அப்படியே கீழே தள்ளினான். அது ஹனுமான் முதலானவர்கள்லாம் பார்த்து நேர ராமனிடத்துல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார்கள். இப்போ அந்த சங்கதியை சொன்ன உடனே, ஏற்கனவே பிரம்மாஸ்திரம் பட்டிருக்கு, இந்த சங்கதியை கேட்ட உடனே அப்படியே கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் எழுந்த உடனே அப்ப விபீஷணன் தெரிவிக்கிறான், இது இந்திரஜித்தனுடைய மாயை. இந்திரஜித்து நிகும்பலை அப்படிங்கிற இடத்துல ஒரு யாகம் பண்ண போறான். அந்த யாகம் பண்ணி அந்த யாகத்துல இருந்து ஒரு வில்லை எடுத்து அந்த வில்லை வச்சு சண்டையிட்டா அதுக்கப்புறம் அவனை ஜெயிப்பதுங்கிறது மிகவும் கடினமாகிவிடும். அதனாலதான் உங்க முன்னாடி சீதை, மாயா சீதைய வெட்டின மாதிரி காட்டி உங்களை எல்லாம் மயக்கமுறை செய்து விட்டு யாருக்கும் தெரியாம நிகும்பலையில போய் யாகம் பண்றான். கண்டிப்பா ராவணன் சீதையை கொல்லுவதற்கு இந்திரஜித்துக்கு அனுமதி கொடுத்திருக்க மாட்டான். அந்தப்புறத்துக்குள்ள நுழைவதற்கே யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும்போது சீதைய தூக்கிண்டு வந்து அவளுடைய தலையை வெட்டுற அளவுக்கு ராவணன் கண்டிப்பா அனுமதி கொடுக்க மாட்டான். இது இந்திரஜித்தினுடைய மாயச் செயல். அதனால ராமா, இதுல மயங்கி விடக்கூடாது, நிகும்பலையில யாகத்தை தடுத்து நிறுத்தணும். பிரம்மதேவர் இந்திரஜித்து அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தார். எனக்கு மரணமில்லாத வாழ்வு வேணும் அப்படின்னு கேட்டான். மரணமில்லாத வாழ்வை யாருக்கும் கொடுக்க முடியாது. வேணும்னா ஒன்று பண்றேன், நிகும்பலையில யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தை செய்ய விடாம யாராவது உன்னை தடுத்தா அவர்களால உனக்கு மரணம் உண்டாகும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப நான் நிகும்பலையில யாகம் பண்ணும்போது மரணம் உண்டாகும்ங்கிறது யாருக்கும் தெரியாது. ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், இந்திரஜித்து, இவா 4 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால விபீஷணன் அதை ராமனிடத்துல தெரிவித்து, அதனால இந்த சமயம்தான் இந்திரஜித்தை வதம் பண்ணுவதற்கு சரியான சமயம் அப்படின்னு சொல்ல, ராமனும் அப்படியே செய்கிறேன். அதனால லக்ஷ்மணனுக்கு கட்டளையிட்டான், லக்ஷ்மணா நீ நிகும்பலைக்கு சென்று இந்திரஜித்தை வதம் செய்வாய் அப்படின்னு சொல்ல, அதனால இந்திரஜித்து நிகும்பலையில யாகம் பண்ணணும்னு போனா. அப்போ அந்த யாகத்தை மலமுத்திராதிகளை கழித்து அந்த யாகத்தை அசுத்தி அடையும்படி செய்தார்கள். இப்போ அவன் யாகம் பண்ணணும்னு போகும்போது லக்ஷ்மணன் தடுத்தான். அங்க இருக்கக்கூடிய வில்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் தடுத்தான். அப்போ இந்திரஜித்து
விபீஷணனை வைதான். விபீஷணன் மேல பானத்தை தொடுத்தான். லக்ஷ்மணன் தடுத்தான். லக்ஷ்மணன் இந்திரஜித்தை முடித்தான். நான் ராம பானத்தை தொடுத்து ராமனையே நினைத்திருப்பது உண்மையாக இருப்பின் இந்த பானம் இந்திரஜித்தை முடிக்கட்டும் அப்படின்னு தொடுத்தான். இந்திரஜித்து மாண்டு போனான். அதுக்கப்புறம் கும்பகர்ணன், அவன் ராமனை எதிர்த்தான். அதுக்கப்புறம் கும்பகர்ணனும் மாண்டு போனான். இப்போ ராம ராவண யுத்தம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அப்போ இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமன் அனுப்பினான். ராவணனுடைய படைகளை கொன்றானான். எத்தனை பேரை கொன்றான் அப்படின்னா, ஆனை 1000, தேர் 10,000, அடல் பரி 1 கோடி, சேனை காவலர் 1000 பேர் படின் கபந்தம் ஒன்று எழுந்தாடும், காணமாயிரம் கபந்தம் எழுந்தாடின் கவின்மணி கணில் என ஒலிக்கும், ஏனையம்மணி 7.5 நாழிகை கன கன என ஒலித்ததன்னோ. 1000 யானைப்படை வீரர்களை கொல்லணுமா, 16,000 தேர்ப்படை வீரர்களை கொல்லணுமா, 1000 பேர் தரைப்படை வீரர்களை கொல்லணுமா, 1000 அதாவது 1 கோடி குதிரைப்படை வீரர்களை கொல்லணுமா. இத்தனை பேரை கொன்னா தலையில்லாத உடல் ஒரு தடவை எழுந்து கையை மேலே தூக்கிட்டு கீழே விழுமா. அதுக்கு ஒரு கபந்தம் ஆடுதல்னு பேர். ஒரு கபந்தம் ஆடணும்னா ஆனைப்படை 1000, தேர்ப்படை 16,000, குதிரைப்படை 1 கோடி, தரைப்படை 1000 பேர். இத்தனை பேரை கொன்னா ஒரு தடவை கபந்தம் ஆடும். அதை போல 1000 கபந்தம் ஆடணுமா. ஒரு கபந்தத்துக்கே இத்தனை பேரை கொல்லணும்னா அப்ப 1000 கபந்தம் ஆடணும்னா அப்ப எத்தனை பேரை கொல்லணும். அத்தனை பேரை கொன்னா ராமன் கையில பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய கோதண்டம், அதுக்கு மேல கட்டி இருக்கக்கூடிய ஒரு மணி, அது ஒரு தடவை கணில் அப்படின்னு அடிக்குமா. அதை போல எத்தனை தடவை மணி அடிச்சதுன்னா, ஏனை அம்மணி 7.5 நாழிகை கன கன என ஒலித்ததன்னோ. 2.5 நாழிகை 1 மணி நேரம். அப்போ 7.5 நாழிகைன்னா 3 மணி நேரம். 3 மணி நேரம் கணில் 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 அப்படின்னு அடிக்கணும்னா ஒரு தடவை கணில்னு அடிக்கிறதுக்கு 1000 கபந்தம். ஒரு கபந்தம் ஆடுறதுக்கு இத்தனை பேர்னா அப்ப எத்தனை பேரை ராமன் கொன்றான். அவனுடைய தேரை உடைத்தான், மேல இருக்கக்கூடிய வெண்கொற்ற குடையை உடைத்தான், ராவணன் கையில இருக்கக்கூடிய ஆயுதம் எல்லாவற்றையும் அடித்தான், உடைத்தான். ராவணனுக்கே ஒன்றும் புரியல. மேல மேல பானத்தை தொடுத்துட்டே இருக்கானே, எதுக்காக அப்படின்னா கையில வில்ல பிடிச்சுட்டு இருக்கானா. அந்த வில்ல கீழே விட்டுட்டான். இப்ப ராமன் அடிக்கல. ஆயுதத்தோட இருக்கிறவனைத்தான் ராமன் அடிப்பான். நிராயுத பாணிய ராமன் அடிக்க மாட்டான். ராவணா, இன்று நீ யுத்தத்துல மிகவும் களைப்படைந்து இருக்கிறாய். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. இன்று போய் நாளை வா. நாளைக்கு என்னுடைய வீரத்தை காண்பாய் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு தனியா வராதே, சீதைய மீட்டு என்னிடத்துல சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக சீதையை அழைச்சிட்டு வந்துடு அப்படிங்கிறதுக்காக விட்டானான். ஆனா மறுநாளும் சீதை இல்லாமல் வந்தான். அப்போ கடுமையான சண்டை ஏற்பட்டது. இந்திரன் தன்னுடைய தேரை கொடுத்தான். ராமன் அந்த தேர்ல இருந்து சண்டையிட்டான். ராமன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மதேவர் சொன்னார். முதல்ல ராமன் ராவணனுடைய தலையை வெட்டினான். மறுபடியும் தலை முளைச்சது. 8 தலையை வெட்டினான். 9 தலை, 9 வெட்டினான். 10, 10வது தலையை வெட்டினான். மறுபடியும் 11வது தலை முளைத்தது. அப்படியே வெட்டினான். 50, மறுபடியும் 51 முளைத்தது. 60, 70, 90, 100 தலையை வெட்டினான். அப்பவும் தலை முளைத்தது. 101வது தலை முளைத்தது. ராவணனுக்கு ஒரு வரம் என்னன்னா, 10 தலையோட இருப்பான். ஆனா 10 தலை தான் அப்படிங்கிறது கிடையாது. வெட்ட 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 அவனுக்கு தலை முளைத்து கொண்டே இருக்கும். அதனால பிரம்மதேவர் பார்த்து அவனுடைய மார்புல பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்வாய் அப்படின்னு சொல்ல, அதனால ராமன் பிரம்மாஸ்திரத்தை ராவணனுடைய மார்புல பிரயோகம் பண்ணினான். ராவணன் மாண்டு போனான். தேவர்கள்லாம் புஷ்பமாரி பொழிந்தார்கள் அப்படிங்கிறது சரித்திரம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளைய தினம் விபீஷணர் நாளைக்கு இதே மாதிரி ஹோட்டலில், இன்னைக்கு நாம் முதல் நாள் தங்கினவாளுக்கு தெரியும்,
குட்வுட் ஹோட்டல், அங்கே தான் தங்க போகிறோம். நாளைக்கு காலையில் அதிகாலை எல்லாரும் 6:30க்குள்ளே ரெடி ஆகிடுங்க. 7லேருந்து 9 உபன்யாசம், 7லேருந்து 9 உபன்யாசம். அது எல்லாமே உபன்யாசம் பூர்த்தி ஆகிடும். நாளையோட உபன்யாசம் அப்படிங்கிறது பூர்த்தியாகுது, நம்ம ஸ்ரீலங்கா யாத்திரையும் பூர்த்தியாகுது. அதனால் நாளைக்கு விபீஷண பட்டாபிஷேகத்தையும் ராம பட்டாபிஷேகத்தையும் பார்த்து ஒருவாறு சுந்தர காண்டத்தையும் யுத்த காண்டத்தையும் நாளைக்கு நாம் பூர்த்தி பண்ணிடலாம். எல்லோரும் எழுந்தருள வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு, இன்றைக்கு நம்முடைய ராமனுடைய பிறந்த நாள். அதனால் இன்னும் மேலே மேலே நிறைய கைங்கரியம் பண்ணணும். பல பேரை அழைத்து கொண்டு வர வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு, ஸ்ரீ ராமானுஜ விஜய யாத்திரா அதை விடாமல் நடத்தி கொண்டு வருகிறார். அதனால் அவருக்கும் நம்முடைய நிரஞ்சன் சுவாமி, அதுக்கப்புறம் சுந்தரராஜன் சுவாமி, அதனால் அவர்களுக்கும் நம்முடைய கிருதஜதையை தெரிவித்து கொண்டு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி இருக்க வேணும்னு சொல்லி, முதல் நாள் வந்த நாளில் இருந்து வித்யா லக்ஷ்மி அவள் ஏதாவது ஒரு கைங்கரியம் கொடுங்கன்னு அப்போவே சொன்னான். உடனே கூப்பிட்டு இந்தாங்கோ வீடியோ எடுத்துடுங்கன்னு சொன்னோம். அதனால் அவர்களுக்கும் நம்முடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் தளிகை ஒரு நாள் விடாமல் நமக்கு வெகு அற்புதமாக தளிகையை செய்து கொடுத்தவர் அவர். இவா ஊரில் ஸ்ரீராமன் சுவாமி பாருங்க, அதுவும் ஸ்ரீராமன்னே பேர். அவர் இருக்கிறதே தெரியாது, பேசுறதே தெரியாது. ஆனால் அவரும் விடாமல் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ காலக்ஷேபம் வந்து கேட்குறார். பொதுவாக தளிகை பண்ணுறவாளுக்கு அவளுக்கு இதிலெல்லாம் விருப்பம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அவர் தளிகையை முடிச்சுட்டு போய் படுக்கலாமா அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பா. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் உபன்யாசம் நடக்கிறதோ, அவர் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ வந்து காலக்ஷேபத்தையும் கேட்குறார். அதனால் அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு, ராமனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டாக வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். இப்போ சாற்றுமுறையாகும், கொஞ்சம் வேகமாக சாற்றுமுறை பண்ணிடலாம்.